ஒரு அடர்ந்த காட்டுக்குள் மரங்கள் வானத்தை தொடும் உயரத்தில் வளர்ந்திருந்தன. அந்த காட்டின் இதயத்தில் காலத்தால் மறக்கப்பட்ட ஒரு பழமையான கோட்டை இருந்தது. அந்த கோட்டையில் ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரவாதி வாழ்ந்து வந்தான். அந்த மந்திரவாதியிடம் மாயாஜாலங்கள் நிறைந்த ஒரு திவ்யமான செம்பு இருந்தது. அந்த செம்பிலிருந்து ஒரு நீல நிற ஒளி வெளிப்படும். அது கோட்டையை சுற்றிலும் இருந்த தாவரங்களை உயிர்ப்பித்து அழகிய ஒளிரும் மலர்களாக மாற்றியது. அந்த செம்புதான் அந்த காட்டின் உயிர் நாடியாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் துணிச்சலான ஒரு சாகசக்காரர் அந்த கோட்டைக்குள் நுழைந்தார். காட்டின் இந்த விசித்திர அழகுக்கு காரணம் அந்த செம்புதான் என்று அவர் உணர்ந்தார். அந்த சாகசக்காரர் செம்பின் சக்தியை தன்வசப்படுத்த எண்ணினார். பெரும் போராட்டத்திற்கு பிறகு அவர் அந்த மாயாஜால செம்பை கைப்பற்றினார். அவர் செம்பை கையில் எடுத்ததும் நீல ஒளி மின்னல் போல பாய்ந்து காடு முழுவதும் நிரம்பியது. ஆனால் அந்த செம்பின் உண்மையான சக்தி ஒருவரின் பேராசைக்கு அப்பாற்பட்டது. அதை தவறாக பயன்படுத்திய போது அதன் மாயாஜாலம் காட்டை அழிக்கத் தொடங்கியது. தாவரங்கள் வாடத் தொடங்கின. தன் தவறை விரைவிலேயே உணர்ந்த சாகசக்காரர் மனம் திருந்தி செம்பை மீண்டும் அதன் உரியவரிடம் ஒப்படைத்தார். மாயாஜால செம்பு மீண்டும் தன் இடத்தில் அமைந்ததும் காடு தன் பழைய அழகை மீண்டும் பெற்றது. அந்த செம்பு காட்டின் வளமைக்கும் அமைதிக்கும் ஒரு அடையாளமாக என்றென்றும் நிலைத்தது.